வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 119 89வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அருமையான ஃபீபா நேயர்களே, இந்த நாட்களிலே எல்லா காரியமும் மாற்றமடைந்திருக்கிறதை நாம் காண்கிறோம். நம்முடைய நவநாகரிக தோற்றம், அதை இந்த காலகட்டத்திற்கேற்ப நாம் மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மொழி உச்சரிப்பை, பேசுகிற முறைமையை மாற்றிக்கொள்கிறோம். நம்முடைய உணவு உண்ணும் காரியத்தை கூட நாம் மாற்றிக்கொள்கிறோம். வாழ்க்கை முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய போக்குவரத்து மாறி இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற பல பொருட்கள் மாறி இருக்கின்றன. நம்முடைய தொடர்பு கொள்ளும் முறை, தொலைத்தொடர்பும் கூட பெரும் மாற்றத்தை சந்தித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் மாற்றம் அடைந்தாலும் சில வேளைகளிலே மனித மனம் மாற்றத்தை விரும்பாத ஒன்றாக இருக்கக்கூடும். ஆனாலும் கூட மற்றவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக நாம் பல காரியங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய அர்ப்பணம், இவைகளெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறபடியால் மாற்றமடையாத ஒன்றாக அது காணப்படுகிறது. 21வது நூற்றாண்டிலே பலவிதமான அறிவியல் வளர்ச்சி, பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட வேத வசனம் ஒருபோதும் மாறாது. அது என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திற்கும் ஏற்புடையதான ஒரு வசனமாகத்தானே வேத வசனம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வேத வசனம் மாறாது. அதே நேரத்தில் வசனத்தின் தேவனும் கூட மாறாதவர். வாலிபர்கள் மாற்றத்தை ஒரு உபசாரமாக அல்லது விருந்தாக தாங்கள் மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்றாக பார்க்கிறார்கள். ஆனால் வயதிலே மூத்தவர்களுக்கு மாற்றம் என்பது ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. தேவனுடைய வசனம், தேவனுடைய தன்மைகள் என்றென்றைக்கும் மாறாமல் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவை. இந்த வேதத்தையும் வேத வசனங்களையும் அழித்திட பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அவைகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த போராட்டம் முழு உலக வரலாற்றிலும் பல நிலைகளிலே வேதத்தை அழித்து போட, மாற்றி போட பலவிதமான முன்னெடுப்புகள் காணப்பட்டன. ஆனால் தேவன் ஒருபோதும் இதற்கு அனுமதி கொடாதபடி ஆங்காங்கே விசுவாசம் மாந்தர்களின் மூலமாய் தன்னுடைய வேதத்தை பாதுகாத்து கொண்டார். அது மாறாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு அதை காத்து கொள்ளக்கூடிய உத்தமர்கள் கரங்களிலே அவைகளை கொடுத்து ஆசீர்வாதமாக இன்றைக்கும் மாறாத வேத வசனத்தை நம்முடைய கரங்களிலே கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் என்ன நிலவுகிறது என்று பார்த்தால், கள்ள உபதேசக்காரர்கள் பலவிதமான விதங்களிலே வேத வசனத்தை தவறாய் அவர்கள் மொழிபெயர்த்து, தவறாய் அணுகி, தவறான விளக்கத்தை கொடுத்து மக்களை திசை மாறி போகச் செய்ய முற்படுகிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? இயேசுவானவர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இயேசுவானவர் சிலுவையிலே மரிக்கவில்லை என்ற ஒரு கூட்டம், இயேசுவானவர் உயிர் தெழவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இயேசுவானவரால் ரட்சிப்பு இல்லை என்று ஒரு கூட்டம், இயேசுவானவர் மனிதன்தான், அவர் தேவன் அல்ல என்ற ஒரு கூட்டம், இயேசுவானவர் ஒரு தேவன், அவர் மேன்மையான பிதா என்கிற அந்த தேவனுக்கு கீழ்ப்பட்டவர், அடங்கி நடக்க வேண்டியவர், அவருடைய வல்லமை மட்டுப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது, பிதாவுக்கு சமமானவர் அல்ல என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு செழிப்பு உபதேசத்தை போதிக்கிறவர்கள் வேத வசனத்தை எடுத்து தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அதை அர்த்தப்படுத்தி, ஆசீர்வாதம் இருந்தால்தான் நாம் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு இவைகளை சம்பந்தப்படுத்துகிறார்கள். உபத்திரவத்தை, ஆண்டவருடைய ஒழுங்குபடுத்துதலை, ஆண்டவர் அனுமதிக்கிற வியாதிகளை, ஆண்டவர் கொண்டு வருகிற சில சிக்ஷைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாய் எதிலும் ஆசீர்வாதம், எங்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவனே,
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னணியை விட்டு வேறு விதத்திலே அர்த்தப்படுத்தி பேசுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேத வசனம் மாறாதது. அதை நாம் அதனுடைய சரியான அர்த்தத்திலே புரிந்து கொள்வோம். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.